கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தவக்காலம் நாம் நம் மனதிற்குள் ஆழமாய் சென்று நாம் யார் என்பதை உணர்கின்ற காலம். நம் வாழ்க்கையை பற்றி தேர்ந்து தெளிகின்ற காலம். நில், தயாராயிரு, புறப்படு என்று சொல்லுகின்ற நம் வாழ்க்கையை நின்று நாம் யார் என்று அலசி பார்ப்பதும், இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவதா அல்லது திசைகளை மாற்றி புது பாதைகளில் பயணிப்பதா என்பதை சிந்தித்து தொடர்ந்து நன்மைகள் நிறைந்த, உண்மையும் அன்பும் நிறைந்த, இறை ஆசீர்வாதங்களை தருகின்ற பாதையில் பயணிக்க நம்மை தயார் செய்வது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன் மாட்சியை வெளிப்படுத்துகிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற நன்மைகளால், அறச்செயல்களால், உண்மையுள்ள வாழ்க்கையால் இதோ இந்த மாட்சியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். ஒவ்வொரு முறையும் நீ செய்கின்ற நன்மைகளால் உன் அருள் வாழ்வு மேலும் மேலும் இறை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அமைந்திருக்கிறது. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து உன் அன்றாட வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை சுமந்து கொண்டு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நடந்தால் என் தந்தையிடமிருந்து ஆசீரை பெற்று அவருடைய அன்பு மகனாக மகளாக வாழும் அங்கீகாரத்தை பெற்று இதோ என் மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகிறாய். இந்த நாளில் மேலும் மேலும் இறை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்கள் தவ முயற்சிகளை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்கவும், அறச்செயல்களை செய்து எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசீர் வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கடவுளுடைய ஆசீரை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாக வாழ முடியும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். கடவுள் மேல் நாம் முழுமையாக அன்பு செலுத்துகிறோம் என்றால் நாம் செய்கின்ற ஜபதப முயற்சிகள், நம்முடைய நோன்புகள், அறச்செயல்கள் இவை எல்லாமே கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பை இன்னும் மிகுதியாக்கும். அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆசி பெற்ற மக்களாக, பேறு பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கு நல்ல உதாரணம்தான் ஆபிரகாம். இன்றைய முதல் வாசகம் அதை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும், அவருடைய நாட்டை விட்டே, உன் நாட்டிலிருந்தும், உன் இனத்தவரிடமிருந்தும், உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். ஒரு மனிதனுடைய அடையாளம் நாடு, இனம், தன் சொந்த வீடு. இந்த நாட்டை விட்டும், தன் சொந்த மக்களை விட்டும், இனத்தை விட்டும் வேறொரு இடத்திற்கு போ. உன் அடையாளத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டு நீ வேறொரு இடத்திற்கு செல். நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரப்போகிறேன். நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, எந்த விதமான தயக்கமும் இன்றி, ஐயோ என் நாட்டை விட்டு போறேனே, என் மொழியை விட்டு விட்டு போறேனே, என் இனத்தை விட்டு விட்டு போகிறேனே, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் முழு விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறார் ஆபிரகாம். சகோதரனே, சகோதரியே, அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிற ஆபிரகாமுக்கு தான் கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை தரார். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார், கீழ்ப்படிந்து நடந்தார் கடவுளுடைய கட்டளைக்கு. மகனே, மகளே, கடவுளை அன்பு செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். மேற்சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, ரோமையருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 3 மற்றும் 4 இறைவார்த்தைகள். துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் வருகின்ற துன்ப துயரங்களை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கொஞ்சம் கஷ்டம். துன்பங்களை தாங்கிக் கொள்ள நம்மால் முடியாது. புலம்புவோம், அழுவோம், வேதனைப்படுவோம், இந்த வாழ்க்கையை குறித்து நொந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்வில் வருகின்ற அன்றாட சிலுவைகளை நீ சுமப்பதற்கு தயாராக இரு. உன் வாழ்வில் வருகின்ற போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு. உன் வாழ்வில் வருகின்ற கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை இறைவனிடத்தில் வேண்டி மன்றாடி பெற்றுக்கொள். அதனால்தான் துன்பத்தில் உனக்கு மன உறுதியையும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைப்பு தருகிறார். இன்றைய நாளின் 2ஆம் வாசகத்தின் வழியாக, நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த துன்பங்களின் வழியாகத்தான் நம்மை மீட்டெடுத்துள்ளார். அவரின் துன்பங்கள், அவரின் பாடுகள், அவரின் அவமானங்கள், அவர் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள், பாரமான சிலுவை, கொடூரமான சாட்டையடிகள், ஆணியால் துன்புறுத்தி அவருடைய இரத்தத்தை பீரிட்டு வருகின்ற அளவிற்கு செய்த துரோகங்கள் நிர்வாணமாக்கியது, அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றது. அத்தனை துன்பங்களின் வழியாகத்தான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அவருடைய காயங்களால் நாம் ஒவ்வொருவரும் குணமானோம் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் மொழிகின்றார். இயேசு கிறிஸ்து வழியாகவே ஆண்டவர் நம்மை மீட்டுள்ளார். அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்கு ஒளிரச் செய்துள்ளார். அந்த சாவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒளிமயமான வாழ்வை அவர் தந்திருக்கிறார். மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். மிக சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு
நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ, பசித்தோருக்கு உணவு, தாகமுற்றோருக்கு தண்ணீர், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை, நோயுற்றோரை சென்று கவனித்துக் கொள்வது, சிறையில் வாடுவோரை சென்று சந்திப்பது, இந்த எல்லா நற்செயல்களின் வழியாக சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பேறு பெற்ற மக்களாக, ஆசி பெற்ற மக்களாக அங்கீகரிக்கிறார் இந்த நற்செயல்களின் வழியாக. சகோதர சகோதரிகளே, நற்செயல்களை செய்வதின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகின்றோம். ஓர் ஆலயத்தில் குருவானவர் ஒருவர் இருந்தார். தினந்தோறும் தன்னுடைய கடமைகளை சரிவரச் செய்யக்கூடியவர். அவர் சரியாக தன் கடமைகளை செய்வார். அவர் தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது வானதூதர் அவருக்கு தோன்றி, மகனே, நான் உன்னை மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போகப் போகிறேன், வருவதற்கு தயாராக இருக்கிறாயா? அந்த குருவானவர் சொல்லுகிறார், ஐயா, என்னை விட்டு விடுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நான் கழுவ வேண்டி இருக்கிறது, தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கிறது, இது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன். வானதூதர் போயிட்டார். மீண்டும் தோட்டத்தில் தண்ணீர் அடித்து கொண்டு அந்த தோட்டத்தில் இருந்த அந்த களைகளை எல்லாம் பறித்து கொண்டிருந்தார் குருவானவர். அந்த இடத்திற்கு வந்து தோன்றிய வானதூதர் கேட்டார், மகனே, உன்னை மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போக நான் வந்திருக்கிறேன், தயாராக இருக்கிறாயா? இப்பொழுது வேண்டாம், என் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளும் வாடி வதங்கி போயிருக்கிறது. நான் இவற்றிற்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி இன்னும் பசுமையோடு செழுமையோடு இவை வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்ல வானதூதர் உடனடியாக மறைந்து விட்டார். ஒரு முறை இந்த குருவானவர் மருத்துவமனையில் பணிவிடைகளை, சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் தோன்றிய வானதூதர், மகனே, நீ மோட்சத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாயா? அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுகிறார், நீ பார்க்குறீங்கல்ல, எவ்வளவு பேர் இந்த இடத்தில் அடிபட்டு காயப்பட்டு வியாதியினால் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், இவர்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட வேண்டும், இவர்களுடைய புண்களை நான் ஆற்ற வேண்டும். எனவே இப்பொழுது என்னால் முடியாது. வானதூதர் மறைந்து போய்விட்டார். தனிமையில் ஒரு நாள் படுத்து கிடக்கிறார். வெறுமை. ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார், வானதூதரே, இப்பொழுது வாரும், எம்மை வந்து மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போகும் என்று சொல்லி மன்றாடுகிற போது வானதூதரும் தோன்றுகிறார். மகனே, என்ன வேண்டும்? நான் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், மோட்சத்திற்கு போகணும். வானதூதர் சொன்னாராம், மகனே, நான் வேறொரு மோட்சத்திற்கு எப்படி உன்னை அழைத்து கொண்டு போவேன்? இவ்வளவு காலம் நீ மோட்சத்தில் தான் இருந்தாய், இன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தாய், கடவுளுக்கு உகந்த செயல்களைத்தான் நீ செய்து கொண்டிருந்தாய். உன் நற்செயல்களின் வழியாக ஆண்டவருடைய மாட்சியிலும் மகிமையிலும் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவராய் நீர் இருந்தீர். எனவே நீர் இருந்த இந்த இடமே உனக்கு மோட்சம் என்று சொல்லி ஆசிர்வதித்து விட்டு போனாராம் அந்த வானதூதர். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் உயர்ந்த மலைக்கு ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அழைத்து கொண்டு போக, அங்கே அவருடைய முகமானது கதிரவனைப் போல ஒளிர்கிறது, ஆடைகள் ஒளி போல வெண்மையாயிருந்தன. மோசேவும் எலியாவும் அவருக்கு தோன்றி அவரோடு உறவாடி கொண்டிருந்தார்கள், அவரோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது, 3 கூடாரங்களை அமைத்துக் கொண்டு இந்த இடத்திலே இருப்போம். ஒளிமயமான ஒரு மேகம் தோன்றி, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொன்னவுடனே அன்பு சகோதர சகோதரிகளே, சீடர்கள் எல்லோரும் முகம் குப்புற விழுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு எழுப்பி,
எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி திடப்படுத்துகிறார். இறைவனுடைய மாட்சியில் நாம் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும் என்றால் நற்செயல்களை செய்யுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை சுமப்பதற்கு தயாராக இருங்கள். ஆண்டவரிடத்திலே மன உறுதியை, துணிவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் பாரமான சுமைகளை, என் அன்றாட சிலுவைகளை சுமப்பதற்கு எனக்கு துணிவை தாரும், வலிமையை தாரும், ஆற்றலை தாரும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு, அவரின் அன்பு கட்டளைகளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருங்கள். நாம் வாழ்கிற இடம்தான் நமக்கு மோட்சம். ஆண்டவருடைய மாட்சியிலும் மகிமையிலும் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, என் அன்பார்ந்த மைந்தி இவரே என்று சொல்லி நம்மை அங்கீகரிக்கிறார், சாட்சியாக மாற்றுகிறார். ஆமென்.